அவர்களுக்கிடையே ஒரு வாக்குவாதத்தோடு காவல்துறையினர் அவரை கைது செய்து சீமானிலிருந்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இங்கு அதிக அளவில் கூட்டம் கூடும் என்பதால் சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும் என்பதால் இந்த அனுமதியானது மறுக்கப்பட்டது. இந்த நிலையில அனுமதியை மீறி நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த போராட்டத்தை நடத்த முயன்றார்கள். காவல்துறையினர் போராட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே தனித்தனியாக அவர்களை கைது செஞ்சிருக்காங்க. ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சீமான் அவருடைய காரிலிருந்து வந்து இறங்குவதற்கு முன்பாகவே காவல்துறை அவரை கைது செய்து காவல்துறை வாகனத்தில் அழைத்து சென்றிருக்காங்க. 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக ஒரு இணை ஆணையர், 3 துணை ஆணையர்கள், 10 உதவி ஆணையர்கள் தலைமையில் இங்க போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டர்கள் சாலையில் வரும்போதே அவர்களை முன்னெச்சரிக்கையாக மறித்து அவர்களை காவல்துறையுடைய வாகனத்தில் வலுக்கட்டாயமாக ஏற்றக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. காவல்துறையினருக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய தொண்டருக்கும் சில இடங்கள்ல சில தள்ளுமுழு சம்பவங்களும் நடைபெற்றது. சீமான் பேட்டி கொடுப்பதற்கு தனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை காவல்துறை வைத்தார். ஆனால் காவல்துறையினர் ஊடகத்தை சந்திப்பதற்கு கூட அனுமதி மறுக்காமல் அவரை காவல்துறை வாகனத்தில் ஏற்றி சென்று கைது செஞ்சிருக்காங்க.